வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு பிரெட் ஆம்லெட் போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வேண்டி இன்னைக்கு பிரெட்ல 3 ஐட்டம் பார்த்துடலாம். ஒன்று வந்து பிரெட் ஆம்லெட்டு, இன்னொன்று சாண்ட்விட்சு, பிரெட்டில் எக் சாண்ட்விச் ஒன்று, இன்னொன்று பிரெட் பீஸா பண்ணிக்கலாம். எல்லாமே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இன்னொரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் ஆம்லெட் எப்படிங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு நான் 4 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன், 4 ஸ்லைஸ் பிரெட்டு, கொஞ்சம் கெச்சப்பு, பவுடர் சுகரு, பெப்பரு, சால்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கெச்சப் எல்லாம் போட்டோம்னா குழந்தைகளுக்கு இனிப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. பிரெட் ஆம்லெட்டுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமா சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், இந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் கொஞ்சம். பவுடர் சுகர் இல்லைன்னா உங்களுக்கு இந்த சுகரையே போட்டுக்கோங்க. இது நல்லா கலக்கிடலாம். வந்து நம்ம இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு, அதில் ஊற்றிடலாம். நொன்னையுமே பிரெட்டை வச்சிருங்க. பிரெட்டை கோட் பண்ணி வைங்க. அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்குங்க. பாருங்க, இப்போ கொஞ்சம் இதுக்கு மேலே கெச்சப் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த ஓரத்தையெல்லாம் எடுத்து அப்படியே மடக்கி விட்டுருங்க. இது மேலே எந்திரிச்சு கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துருங்க. கடையில் வாங்குற மாதிரி பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பாருங்க, பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ அடுத்தது பிரெட் சாண்ட்விச் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இப்போ நான் 2 பீஸ் செய்யறதுக்கான சொல்றேன். நான் 4 பிரெட்டு, 3 முட்டை, கொஞ்சம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கு, பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, மல்லித்தலை, புதினா, பட்ரு, உங்க குழந்தைகளுக்குங்கிறனால பெப்பரும் சால்ட்டும் போட்டுக்கோங்க. வாங்க பார்த்தரலாம் எப்படி செய்யறதுன்ட்டு. பாருங்க, இதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சோடனே கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதுல அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி வணங்கிடுச்சு. வணங்கினது போதும். இனி முட்டையை உடச்சி சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்துறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. முட்டையெல்லாம் வந்து உங்களுக்கு உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க பெப்பர் போட்டு. உங்களுக்கு பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு. பாருங்க, இந்த அளவு போதும். மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். புதினா சேர்த்திக்கலாம். ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். சாண்ட்விச்சுக்கு பிரெட் வந்து ஓரத்துக்குள்ள இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிளாக் பார்ட் இல்லாம ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கு பட்டரை தடவிக்கலாம். 2 பக்கம் தடவிக்குங்க, உள்ளேயும் வெளியிலையுமே 2 சைடும் தடவி எடுத்துக்குங்க. பாருங்க, பட்டர் தடவியாச்சு. இப்போ இந்த சாண்ட்விச்சுக்கு எக் ஃபில்லிங் பண்ணி வச்சிருக்கிறத வச்சிடலாம். நம்ம இன்னொரு பிரெட்டுக்கு இது மாதிரி பட்டர் தடவி வச்சுக்குங்க. இது மேலே வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தோசைக்கல்ல வச்சு காட்டுறேன். உங்ககிட்ட வந்து சாண்ட்விச் மேக்கர் இருந்ததுன்னா அதுல வச்சுக்குங்க. பாருங்க, இப்போ பிரெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வச்சிடலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. தோசை திருப்பி வச்சு நல்லா அழுத்தி கொடுத்துருக்குங்க. இப்படி நல்லா அழுத்தி விட்டுருங்க. மேல் சைடுக்கு கொஞ்சமா வெண்ணெய் போட்டுக்குங்க. நாங்க இப்ப திருப்பிடலாம்.
பாருங்க சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எக் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கெச்சப் வச்சு நீங்க குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். வாங்க இப்போ பிரெட் பீஸா செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, பிரெட்டு 3 ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் நான். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இது வந்து ஆலிவ்ஸ் வந்து கிரீனும் பிளாக் ஆலிவ்ஸும் எடுத்து வச்சிருக்கிறேன். இட்டாலியன் சீசனிங் போடுறதுக்கு வேண்டி இட்டாலியன் ஹெர்ப்ஸு, ஷெஷ்வான் சட்னி, பீஸா சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் மசாலா சீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்கி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். பாருங்க, இப்போ பிரெட் பீஸாக்கு வந்து செஸ்வான் சட்னி போட்டுக்கலாம். இந்த பிரெட்டுக்கு வந்து ஓரமெல்லாம் கட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த சட்னி ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். கிரீன் ஆலிவ்ஸும் பிளாக் ஆலிவ்ஸும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது மசாலா சீஸ் போடுறேன் நான். மேலே கொஞ்சம் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது உங்ககிட்ட இருந்தா போடுங்க, இல்லாட்டினா அப்படியே பிளெயினா வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த பிரெட் பீஸா வந்து தோசைக்கல்ல செஞ்சு காட்டுறேன் நான். அது தோசை கல் காஞ்சிருச்சு. கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. அது மேலே இப்போ செஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்க, பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதை திருப்பி போடக்கூடாது, இப்படியே வச்சு எடுக்கணும். மேலே வந்து சீஸ் மெல்ட் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும். வந்ததுன்னா அப்படி எடுத்துக்கலாம். பிரெட்டு எக்கை வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணியாச்சு. பிரெட் ஆம்லெட் போட்டிருக்கிறேன். அப்புறம் அப்படியே வந்து பிரெட் சாண்ட்விச், எக்கு வச்சு பிரெட் சாண்ட்விச் பண்ணியிருக்கிறேன். அப்படியே பிரெட் பீஸாவும் பண்ணியாச்சு. இது குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.